ஹை காய்ஸ்! இன்னைக்கு என்ன எபிசோட் பார்க்க போறோம்னா, சோல் லேண்ட் சீசன் 2 ஓட எபிசோட் 66 தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன எபிசோட் எதோட முடிச்சிருந்திருப்பாங்கன்னா, நம்ம ஜியாட்டோக்கு ரொம்பவும் அந்த டீமன் அஃபெக்ட் ஆயிருந்திருக்கும். அதில தான் காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த எபிசோட் அதுலேருந்து தான் காய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எபிசோட ஸ்டார்ட்டிங் சீன்லேயே ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் உள்ள வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அவன் உள்ள வந்ததுமே டோர்லாம் க்ளோஸ்ட் ஆகுது. அவனும் உள்ள வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஷெர்க் அகாடமி ரொம்பவும் பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. அவங்களோட டிஃபென்ஸை பிரேக் பண்ணவே முடியாது. இல்லாம அந்த ஷெர்க் அகாடமியில பல எல்டர்ஸ் மட்டும் இல்லாம அது ஒரு சீ காடோட பெவிலியன், அது மட்டும் இல்லாம டிராகன் காட் மாஸ்டர் வேற இருக்காரு. ஷெர்க் அகாடமி ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவங்க. அவங்கள எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அது யாருன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க வந்தா அந்த ஜுவாடை கேட்டு நம்ம ஷெர்க் அகாடமிக்கு இருக்குன்னு வந்திருந்திருப்பாங்க போன எபிசோட்ல. அவன் தான் இருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஷெர்க் அகாடமியோட போர் பவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தான் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம வாங்க தான் காட்டிட்டு இருக்காங்க. ஜியாட்டோ எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த மாஸ்டரும் நீங்கள் நல்லதாக தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வாங்க சொல்லிட்டு இருக்கா ரியோ அகாடமியை சேர்ந்து, அதாவது போன எபிசோட்ல வந்துருப்பான்ல, அவன் வந்து நம்ம ஷெர்க் அகாடமியோட போர் ஆரம்பிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போதைக்கு எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணிட்டு இருக்கு. போர் நடக்கும்போது நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம தான் ஹெல்ப்ஃபுல்லாக நிற்கணும் அப்படின்னு அந்த மாஸ்டரும் சொல்லிட்டு இருக்காரு. நீ சொல்ற ஒரு வார்த்தையுமே கரெக்ட் தான். அந்த பேட்டில் அவாய்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அந்த சண்டை நடந்ததே தான் ஆகும். அதுக்கு நம்ம அவங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷெர்க் அகாடமியை கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே இருக்க சின்ன பொண்ணை பார்த்துட்டு நீ ரொம்பவும் பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது அதே நேரத்தில் நம்ம உவாங்க யுவா ரெண்டு பேருமே அதை தான் பார்த்து இப்போ வந்து அந்த பொண்ணுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம யுவாவுக்கு ரெண்டு பேத்துக்குமே சோல்ட்ரிங் தேவைப்படுது. அதனால நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போய் சோல்ட்ரிங் ஹேண்ட் பண்ணி இது அப்சர்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அமுச்சு வைக்கிறாங்க. அவங்கள அங்கே வந்ததுமே அங்கே இருக்க எல்லா சோல் பீஸ்ட்டுமே பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்குது. சும்மா அல்டிமேட்டாக தான். அந்த ஜியோவும் சொல்லிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சோல் டெக்னிக் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. உங்களோட சோல் பீஸ்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நீங்கள் செலெக்ஷன் பண்ண போறீங்க. அதுக்கு நம்ம யுவாவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், 3000 வருஷம் பழமையான நான் சோல் பீஸ்ட் தான் அப்சர்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கு. நம்ம இவங்க திடீர்னு ஏதோ சென்ஸ் பண்ணிடுறான். சென்ஸ் பண்ணதுமே சீக்கிரமா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிய வைக்கிறான். அவங்கள எல்லாத்தையும் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒரு 3000 வருஷம் பழமையான ஒரு அப்போதான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், அது ஒரு ஷார்ப்பான நகங்கள் கொண்ட ஒரு டார்க் கோல்டன் பியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது மரணமா சென்ட்ரி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அதோட பவர்ஸ் ஒரு எர்த் லெவல் பவர்ஃபுல்லான ஒரு டீமன் பீஸ்ட் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊவாங்க கேட்டிருக்கா, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் எப்படி அவுட் சைடு இவ்வளோ வெளுத்ததுக்கு வெளியிலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு சடனாக அந்த மான்ஸ்டர் அவங்க இருக்கிறத சென்ஸ் பண்ணிட்டு அவங்க இருக்கிற இடத்த நோக்கி அவர் அட்டாக் பண்ணுது. அதுலேயே எல்லாரும் பறந்து போய் விழுவும். கரெக்டாக அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு கத்து தான் கத்துது. அதுக்கே அங்கே இருந்த எல்லாருக்குமே ரொம்ப இதுவாயிடுது. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டிமானிக் பீஸ்ட் இல்லையா. நம்ம யுவாங் விட்டு கொடுக்காம தன்னோட ஜுவாடை எடுத்துட்டு போய் அதோட வலது கையை வெட்டி எடுத்துடுறான் ஒரு ரேஸ்ல. டிஃப்ரெண்டாக ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாத்திக்கட்டில் சுற்றி அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் தன்னோட ஐஸ் எம்பரரோட பவர்ஸை பயன்படுத்தி அதை மொத்தமாகவே வரைய வைக்க ஆரம்பிக்கிறான். பட் அதோட கையை மட்டும் வரைய வச்சுட்டான். புதுசாகவே அதோட கையை மட்டும் வரைஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அதோட இன்னொரு கை ஃப்ரீயாக தான் இருக்குது. அது ரொம்பவும் கோவத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் இருக்குது. அது திரும்பவும் தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு அட்டாக் பண்ண வரும்போது திடீர்னு நம்ம ஹீரோட டீச்சர் வந்து தடுத்துடுறாங்க. தடுத்து அதுவும் திரும்பப்படுது. நம்ம டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களோட பவர்ஸ்லாம் வேற லெவலில் தான் இருக்குது, உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் வேற லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ டீமில் இருக்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, டீச்சர் ஹூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, அந்த ஐஸ் பீஸ்ட் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணதே யுவா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. பனிஷ்மெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அதுதான் நாங்கள் எதாருக்கு ஏத்தாம போயிட்டு இருக்கும்போது வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. அப்போதான் அவங்க ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாங்க. இந்த டார்க் கோல்டன் பியர் வந்து 10,000 வருஷம் பழமையான ஒரு பீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ 3000 வருஷம் பழமையானதான் சொல்லியிருந்திருப்பான். அது வந்து 10,000 இயர்ஸ் பழமையான ஒரு பீஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி தான், ஏன்னா இந்த இதையே நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே இதை அட்டாக் பண்ணியிருக்கீங்களே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சரும் கொஞ்சம் பெருமையாக பேசி டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கு வந்து ஒரு சோல் போனும் சோல் ரிங் ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மட்டும் இல்லை, இதோட பிளட் ப்ரெஷரும் ஹை லெவலில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பீஸ்ட்டுக்கு 2 சோல் போன்ஸ், அது ஒரு சோல் ரிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கும், இந்த சோல் ரிங்கை நீயே அப்சர்வ் பண்ணிக்கோ, சோல் ரிங் மட்டும் இல்லாமல் சோல் போன் ரெண்டுத்தையுமே பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் அந்த ஜியோட இல்லை, எனக்கு என்னோட பாடி இருக்கிற பவருக்கு அதெல்லாம் என்னோட ரொம்ப ஈஸியாகவே என்ன டிஃபீட் பண்ணிடும். அதனால என்னால் கண்டிப்பாக அதை அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால நான் சோல் போனை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சோல் போனை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிறா. ஃபைனலாக நம்ம ஹீரோ தான் அந்த சோல் ரிங்கை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது ஒரு சோல் போனையும் அதை எடுத்து வந்துருப்பான். நம்ம ஹீரோ வந்து ஒரு சோல் போன் ஒரு சோல் ரிங்கை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதோட அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஏற்கனவே அந்த ரியோ அகாடமி அட்டாக்காக பிளான் பண்ணி இருந்திருப்பாங்களா, அவங்கள தான் காட்டிட்டு இருக்கான். நமக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்க மிஷினை மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்த அட்டாக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புகை மாதிரி காத்தா மாதிரி அங்கே வேகமாக போயிட்டு இருக்கு. ஜியாட்டோ மொத்த உடம்பே கண்ட்ரோலில் வச்சிருக்கதே இந்த ரியோ அகாடமியை சேர்ந்தவனுங்க. ஒரு சின்ன சிப் மாதிரி அங்கே வச்சுட்டு வந்துருக்கான். போன எபிசோடில் அந்த சிப் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு பேர்ட் மாதிரி வெளியில் வர ஆரம்பிக்குது. அது என்ன பண்ணுது, அதோட கண்ட்ரோல் மூலமாக நம்ம ஜியாட்டோவியோட காதுக்குள்ளே அனுப்பி
அந்த மொத்த கண்ட்ரோலையும் ஜியோட்டோட மொத்த கண்ட்ரோலையும் அவன் எடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த சோல் ரிங்கை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இதுதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். சோல் ரிங்கை அப்சர்வ் பண்ணி முடிச்சிட்டான். அடுத்த சோல் போனை ஆக்டிவேட் பண்ணுறான். அந்த சோல் போன் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லாகவும் மெசேஜிஸ்ட்ரிக்காகவும் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஐஸ் எம்பரரோட பவர்ஸ்லாம் பயன்படுத்தி ஒரு வழியாக ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் அந்த இதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சோல் போன்ஸை ஒரு வழியாக அதையும் அப்சர்வ் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம ஹீரோட கைக்கு வந்துடுது. அடுத்து அந்த ஜியோ பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, அடுத்த சோல் ரிங்கை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு டீச்சரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சரி இதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம டீச்சரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்த தான் காட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற மக்கள்லாம் பயந்து ரொம்ப அலறிட்டு ஓடிட்டு இருக்காங்க. காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே தான் ஓடிட்டு இருக்காங்க. சீகார்ட் பவுலியன் அண்டர் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சீகார்டோட அதிகபட்சம் இது இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த சீகார்ட் பவுலியன் சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் வேற லெவலில் அட்டாக் பண்ணிட்டு இருக்காது. அது யாரா என்னன்னு தெரியல, ஒன்றுமே புரியாமல் தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மொத்த இடமே வெடிச்சு செதறிட்டு எல்லா இடமும் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அப்போ ஒருத்தர் அந்த கிங்கையும் காட்டுறாங்க. அந்த கிங்குக்கு ஒரு இடத்துக்கு மேலே நம்ம ஜியோட்டோ நிற்கிறத பார்க்க ஜியோட்டோவும் அந்த இடத்தையும் கொளுத்தி விட்டுட்டு அங்கேருந்து அவரும் தன்னோட ஃப்ரிங்ஸை வர வச்சு அங்கேருந்து பறந்து போயிடுறான். அதோட சீலாம் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ டீமை தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே அந்த ஃபாரஸ்ட் உள்ள தான் இருக்காங்க. அடுத்தடுத்து பீஸ்ட் சொல்றீங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கப்புறம் நம்ம இங்கே ரொம்ப அனிமல்ஸ் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கேர்ஃபுல்லாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உவாங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறான். சடனாக யாரோ அட்டாக் பண்ணுற மாதிரி சத்தம் இதனால வேகமாக ஓடி போய் ஒழிஞ்சிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே யாரோ 4 பேர் வந்து அங்கே இருக்க அனிமல்ஸில் குரங்குகள் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க பீஸ்ட்டுங்களும் தன்னோட பவர்ஸை கொடுத்து அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க விட்டு கொடுக்காம வேற லெவலில் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 4 பேருமே அங்கே இருக்க எல்லா பீஸ்ட்டுங்களையும் அந்த இது அந்த அங்கே இருக்க ஒரு பொண்ணை அட்டாக் பண்ண போகும்போது அந்த பீஸ்ட் சடனாக அப்புறம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஜியோ வந்து தன்னோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணிடுறான் அந்த பீஸ்ட்டுங்களை. அதே நேரத்தில் அந்த பீஸ்ட்டும் அட்டாக் ஆகிடுது. அதுக்கப்புறமேட்டுக்காக அவனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் யாருங்கிறத பார்க்குறாங்க. காப்பாற்றப்பட்ட அந்த பொண்ணு நான் என்னோட பேர் தான் வீணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டது நம்ம ஜியோ. அப்புறம் இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மோஃபியான், மோக்ஸியன் அண்ட் பாய்டாங் அப்படின்னு சொல்லி 3 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாங்க. அவங்க வந்து நாங்கள் அந்த அட்டாக் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த மங்கி அட்டாக் எனக்கு காப்பாற்றது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி இப்போதான் தன்னோட பேர் சொல்லிடுறா ஜியா அந்த யுவா அண்ட் வாங் அப்படின்னு சொல்லி 3 பேரோட பேரையும் சொல்லி அறிமுகப்படுத்த நம்ம யோவும் அவங்களோட சோல் பீஸ்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். சோல் பீப் அதில் ஒருத்தருக்கு வந்து மராட்டியல் சோல் வந்து ஸ்னோ அண்ட் கோல்டு அப்படிங்கிறதுல அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவும் ரேரபுளான மராட்டியல் சோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த வினாவை ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவளுக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான அது சொல்லிட்டு இருக்கவனும் நீங்கள் எதுக்காக இந்த கோர் ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. இந்த பக்கம் 10,000க்கு மேலே பவர்ஃபுல்லான மீஸ்ட்டுங்க இருக்குங்க, போயிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஜியோவும் ரொம்பவும் கோவப்படுறான். அந்த இடத்துல சடனாக ஒரு பீஸ்ட் கத்துற சத்தம் கேட்குது. அந்த இடமே அதிரவே ஆரம்பிக்குது. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவும் இதுவில் பயத்தில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க 10,000 வருஷத்து 10,000 வருஷம் பழமையான ஒரு பீஸ்ட் தான் வந்துட்டு இருக்கு, எல்லாரும் இங்கேருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஓடிட்டு நம்ம டீச்சர் ஷெர்க்கு கடைமுக்கு வந்து பார்த்தா அந்த இடமே தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு புரியாமல் எல்லாரும் அங்கங்கே இருக்கிற எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கான சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோ டீம் தான் காட்டுறாங்க. ஹீரோக்குள்ள இருக்க சொல் பீஸ்ட்டுங்க சொல்லிட்டு இருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு அசுரா லெவல் பவர் உள்ள ஒரு சொல் பீஸ்ட் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ தனியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நான் தனியாக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவாவும் கேட்டுட்டு இருக்கிறான். அந்த பீஸ்ட்டுங்க வேகமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி ஸ்லோவாக வந்துகிட்டு இருக்க ஆரம்பிக்கிறான். அப்படி கொஞ்சமாக கிளம்ப முன்னாடி போய்கிட்டே இருங்க, நான் சீக்கிரத்திலே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தன்னோட சோல் ரிங்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி காமிச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்கள் பார்த்து போயிட்டு அப்படின்னு சொல்லி ஊவாங்க. அங்கே வந்து பார்க்குற நம்ம ஹீரோக்கு மரண பயம் வருது. ஏன்னா அங்கே இருக்கிற மற்ற பீஸ்ட்டுங்க எல்லாத்தையுமே கொடூரமாக வேட்டையாடிக்கிட்டு இருக்கு அந்த அசுரா பீஸ்ட். அதை பார்க்குறதுக்கு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. அது ஏன்னா ஒரு கொரிலாவோட பீஸ்ட் மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட அது அரக்க மாதிரியே தான் இருக்குது. அது ஒரு பீஸ்டா இல்லை அரக்கனாங்கிறதே டவுட்டாக தான். அதை பார்த்தா நம்ம ஹீரோவும் என்னது 2 தலை உள்ள ஒரு பீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் மிரண்டுக்கிட்டு பீஸ்ட்டுங்களை பிடிக்கணுங்கிறதுக்கு நம்ம ஹீரோவையே தாண்டிட்டு போய் எல்லா பீஸ்ட்டுங்களையும் அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது பார்க்குறதுக்கே சும்மா அல்டிமேட் லெவலில் தான் இருக்குது. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வேகமாக அங்கேருந்து கிராஸ் நம்ம ஹீரோட சீவல்டில் இருக்கிற பீஸ்ட்டுங்க சொல்லிட்டு இருக்குங்க இதுதான் உனக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு உண்மையான அசுரா பீஸ்ட், இந்த பீஸ்ட்டை அப்சர்வ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கேருந்து ஒரு கோல்டன் கலர் ஒளி வருது. ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோட முடியுது. அடுத்த எபிசோட் நெக்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகும். அடுத்தனால நெக்ஸ்ட் சாட்டர்டே அடுத்தடுத்து அந்த அசுரா பீஸ்டோட பவர்ஸ் என்ன அது எல்லாத்தையும் அடுத்தடுத்து பெரிய எபிசோடில் தான் காட்டுவோம். எனக்கு தெரிஞ்சிருக்க அந்த பவர்ஸ் அல்டிமேட் லெவல். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. பை காய்ஸ்.